தக் லைஃப் திரைப்படம் ஜூன் 5ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. படத்தின் ரிலீஸை ஒட்டி இந்தியாவின் வெவ்வேறு பகுதிகளிலும் ப்ரமோஷனுக்காக படக்குழுவினர் சுற்றி வருகின்றனர். அந்த வகையில் சென்னை தனியார் கல்லூரியில் தக் லைஃப் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய நடிகை த்ரிஷா படத்தில் யாருக்கு ஜோடி என்பது பற்றி ஹிண்ட் கொடுத்தார். தக் லைஃப் பட ட்ரெய்லரை பார்த்த பிறகு நீங்கள் யாருக்கு ஜோடி, என்ன கதாபாத்திரம் என பலரும் தன்னிடம் கேள்வி கேட்டதாக தெரிவித்த அவர், நீங்கள் பார்த்தது வெறும் 2 நிமிட காட்சிதான். 2 மணி நேர படத்தை பார்த்த பிறகு உங்களுக்கு புரியும் என்றார். எல்லாரும் கேட்டுட்டே இருந்தாங்க, VTVக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க வித் சிம்பு? ஜூன் 5 போய் பாருங்க. எனக்கு இந்த கொஸ்டின் மார்க் இருக்குது. இந்த ட்ரெய்லருக்கு அப்புறம் நீங்கள் யாரோட பேர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதிகமாக சொல்ல முடியாது. பட் நான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் ரெண்டு நிமிஷம் தான் பார்த்துருக்கீங்க. 2 ஹவருக்கு அப்புறம் புரியும் இந்த படம் என்னன்னு. இதனையடுத்து பேசுவதற்காக சிம்புவை மேடைக்கு அழைத்த போது அரங்கமே அதிரும் அளவிற்கு ரசிகர்கள் கோஷங்களை எழுப்பி உற்சாகப்படுத்தினர். ரசிகர்களின் பாச குரல்களுக்கு மத்தியில் உரையாற்றிய நடிகர் சிம்பு, விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திற்கு பின் தக் லைஃபில் தானும் த்ரிஷாவும் இணைந்த போது ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பு அதிகரித்திருந்ததாகவும், ஆனால் ட்ரெய்லரை பார்த்து அதிர்ச்சியடைந்ததாகவும் கூறினார். த்ரிஷா அவங்கள நானும் வினை தாண்டி வருவாயா பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நிறையா எக்ஸ்பெக்டேஷன், அதுவும் இந்த படத்துக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ட்ரெய்லரை பார்த்து நீங்கள்லாம் கொஞ்சம் ஷாக்காக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது அவங்க சொன்ன மாதிரி. ஸோ அதை பற்றி நாங்கள் இப்போ பேச முடியாது. படம் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசிய நடிகர் சிம்பு, தான் வளர்ந்து நடிச்சது எல்லாமே மாஸ் மசாலா படங்கள் தான். அப்படியான நேரத்தில் எனக்கு ரெட் கார்டு கொடுப்பது மாதிரியான சூழல் வந்தது. அப்போது தன்னை வைத்து படம் பண்ண தயாரிப்பாளர்கள் பயந்ததாக தெரிவித்தார். ஆனால் இயக்குனர் மணிரத்னம் தான் தன் மீது நம்பிக்கை வைத்து தன்னை வைத்து படம் இயக்கியதாக தெரிவித்தார். மணி சாரை பார்த்துட்டு சார்கிட்ட கேட்டேன், சார் உண்மையிலேயே நீங்கள் தான் கூப்பிட்டீங்களா இல்லை இவங்களா என்னை கூப்பிட்டுட்டாங்களான்னு. இல்லை நான் தான் கூப்பிட்டேன்னு சொன்னார். எனக்கு என்னென்னா, அந்த நேரத்தில் யாருமே என்னை வச்சு படம் பண்ணுறதுக்கு எல்லாருமே பயப்படும் போது பயப்படாமல் தைரியமாக இந்த பையனை நம்பி நம்ம இந்த படத்தில் எடுக்கலான்னு ஒரு நம்பிக்கை வச்சு என்னை கூப்பிட்டீங்களா சார், என்னைக்கும் மறக்க மாட்டேன் மணி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சின்ன வயதிலிருந்து தனக்கு நடிக்க சொல்லிக் கொடுத்த தனது தந்தைக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறி சிம்பு மேடையிலேயே கண் கலங்கியது உருக்கமாக அமைந்தது. என்னுடைய தந்தை திரு டி ராஜேந்தர் அவர்களுக்கும் உஷா ராஜேந்தர் அவர்களுக்கும் இங்கே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, சின்ன வயசில் எல்லா பசங்களுக்கும் சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க, வெளில கூட்டு போவாங்க, படத்துக்கு கூட்டு போவாங்க, பீச்சுக்கு கூட்டு போவாங்க, விளையாட சொல்லுவாங்க, இல்லை படிக்க சொல்லுவாங்க. ஆனால் பிறந்ததுலேருந்து எனக்கு நடிக்க சொல்லி கொடுத்து எனக்கு நடிக்க சொல்லி கொடுத்து அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இவங்க நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களே. மற்ற பசங்களாம் ஜாலியாக இருக்கும்போது ஒரு பக்கம் ஷூட்டிங்கு, ஒரு பக்கம் படிக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் சின்ன வயசில். இதனைத் தொடர்ந்து நிகழ்வில் பேசிய நடிகர் கமல்ஹாசன், நடிகர் சிலம்பரசன் போகும் தூரம் எனக்கு தெரிகிறது. இந்த கூட்டத்தை வழிநடத்தும் தலைமை இருப்பதால் இன்னும் பொறுப்புகளுடன் சிலம்பரசன் நடந்து கொள்ள வேண்டும். இது சுமையல்ல, சுகம். அதை நீங்கள் அனுபவியுங்கள் என சிம்புவுக்கு அட்வைஸ் செய்தார். தம்பி STR போகும் தூரம் எனக்கு தெரிகிறது, உங்களுக்கு புரிகிறது. உங்களுக்கு கடமை இருக்கிறது. இந்த கூட்டத்தை வழிநடத்தும் தலைவர் நீங்கள். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்க இனிமே நடந்துக்குவீர்கள். ஏற்கனவே அப்படித்தான் இருக்கீங்க, இன்னும் கூடி இருக்கு உங்களுக்கு. அது சுமை அல்ல, சுகம். அனுபவிங்க. அதை பார்த்து நானும் அனுபவிப்பேன்.